நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு தெரியுமா, முன்னாடி நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன். ஆனா நல்ல வாழ்க்கைன்னு நான் அவனுக்கு அமைச்சு கொடுத்தது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய. இப்போ அவன் டிவோர்ஸ்க்காக கேஸ் கொடுத்திருக்கான். அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சிருக்கேன். டிவோர்ஸ் முடிஞ்சதும் காயத்ரியை கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. அவன் காயத்ரியை இங்க கூட்டிட்டு வந்தா நான் விளக்கேத்தி அவளை வரவேற்பேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, பெத்த புள்ளையோட வாழ்க்கையை நான் பாக்குறதா இல்ல உங்களுக்கு உதவி செய்யறதா? அம்மா, காயத்ரி இல்லாம என்னால வாழ முடியாதுமா. இல்லப்பா, நீ அவளை மறக்கிறது தான் சரி. இனிமே இத பத்தி பேச நீ இங்க வர வேண்டாம். அம்மா, இதுக்கு மேலேயும் எனக்கு பேச விருப்பம் இல்ல. அம்மா ப்ளீஸ். நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ தேவிகா. ஹலோ பாலு, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா உங்களை பார்த்தாகணும் பாலு. இன்னைக்கே பார்க்கணுமா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேனே. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் இப்போ உடனே உங்களை பார்த்தாகணும். ப்ளீஸ் பாலு. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நம்ம ஊர் ஆத்து பக்கத்துல இருக்கிற மீன் ஷெட் கிட்ட இருக்கேன். சரி, வரேன். என்னாச்சு? நீ உடனே பார்க்கணும்னு சொன்ன. பாலு, இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை விரும்பாத ஒரு பொண்ணுக்காக நீங்க எவ்வளவு தூரம் இறங்கி போகணுமா பாலு? நீங்க அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டீங்களா என்ன? எதுக்காக அவ பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்க? அவ பின்னாடி சுத்துறத இதோட நிறுத்திக்கலாம்ல? நீ சொல்றது சரிதான். நானும் நிறைய தடவை யோசிச்சேன். ஆனா என்னால முடியல. தூக்கி போட்டுலாம் நினைக்கும் போதெல்லாம் அதிகமா என் மனசுல அவன் ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப என்ன ஆச்சு? அவளுக்காக யார்கிட்ட எல்லாம் போய் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கீங்க? பாலு, எதுக்காக நீங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை இன்னமும் உங்களால புரிஞ்சுக்க முடியல? எனக்கு தெரியுது உன் மனசுல நான் இருக்கேன்னு, நீ என்ன காதலிக்கிறேன்னு. ஆனா திரும்ப உன்னை காதலிக்க என்னால முடியாது தேவிகா. பாலு, நான் மட்டும் ஓகே சொன்னா என்னை கட்டிக்கிறதுக்காக நிறைய பேர் லைன்ல நிப்பாங்க. ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தா தானே அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. நான் உங்களை விரும்புறேன்னு நான் என் வீட்டுல சொல்லட்டுமா? இங்க பாரு, இப்போதைக்கு வேணாம். எனக்கு இன்னும் டைம் வேணும். வாழ்க்கையில போனதுக்கு அப்புறம் திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் டைம். நம்மள மனசார விரும்புற ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு பேரு தானே வாழ்க்கை. நான் உங்களை மனசார விரும்புறேன் பாலு. ஆனா நான் உங்களை விரும்புற அளவுக்கு காயத்ரி உங்களை விரும்புறாளான்னு யோசிச்சு பாருங்க. இப்பவும் நந்தாவுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நந்தா அவளை கல்யாணம் பண்ணிப்பா. இல்ல, அப்படியெல்லாம் நடக்காது. அப்படி நடக்காதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நந்தாவோட அம்மாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் நந்தாவோட அம்மாவும் ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் காயத்ரி கிடைக்க மாட்டா. எனக்கு நீங்க வேணும் பாலு, ப்ளீஸ். தேவிகா, அழாதீங்க. யாராவது பாத்துற போறாங்க. பாலு, நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உண்மையான அன்பு உங்களை தேடி உங்க கைக்கு வரும்போது அது கண்டுக்காம நீங்க இருக்க கூடாது. அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதுக்கப்புறம் நீங்களே அதை வேணும்னு நினைச்சாலும் அது உங்க கைக்கு வந்து சேராது. உங்களை என்ன கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. அக்கா, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒரு பெரிய பிரச்சனை முடியும் போது சந்தோஷம் இல்லாம இருக்குமாக்கா? இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ என்ன விஷயம்னு சொல்லு. அக்காவும் குழந்தையும் திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாமா தான் கூட்டிட்டு போனாரு. இங்க இருந்து போய் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறி இருக்காரா? அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் பா. எனக்கு தெரியும் மன்னிக்க முடியாத தப்புதான் நான் உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் பண்ணிருக்கேன். புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். பத்தல, அழுகைக்கு இந்த எஃபெக்ட் பத்தல. இன்னும் கொஞ்சம் ஏங்கி ஏங்கி அழலாம். கண்ணீர் பத்தல. கௌரி, இங்க பாருமா. இந்த வீட்டுக்குள்ள நீ திரும்ப வரத்துக்கு இப்ப போடுற டிராமா பத்தல. என்ன முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இப்ப இவ அழுகுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்பயாவது மன்னிக்கலாம்ல. நீ பேசாத. அடிக்க வேண்டியது உன்னதான். இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீ நல்லா அவளை உசுப்பேத்தி விட்டு மனோவை பார்க்க கூட்டிட்டு போனவங்கடா நீ. என் பையன் கட்டின தாலிய கழட்டி அவன் கையில கொடுத்துட்டு போனவதானே நீ. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. பாரா, சீக்கிரமா இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போ. என் பொறுமையை சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இல்ல, நான் போக மாட்டேன். என் புருஷனோட வீடு இது. நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் இவர் கூட வாழ்ந்தா போதும். என்ன விரட்டி விட்டுறாதீங்கப்பா. இங்க பாரு, இதெல்லாம் நீ நடிக்கிற நாடகம்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாள் இல்ல. இனிமே இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்காது. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போற வழியை பாரு. இங்க பாருங்க, இவ ஒண்ணு சும்மா நடிக்கல. அவ மனசாரதான் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னதான் சொன்னாலும் இனி இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறதாவே இல்ல. இங்க பாரு, உன் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருந்தாண்டி என் புள்ள. உன்னோட அன்புக்கு எத்தனை நாள் அவன் ஏங்கி இருப்பான். யாருக்கோ பெத்த குழந்தைய தன்னோட குழந்தைய நினைச்ச வேண்டிய அவன். அதுவும் உன் மேல இருந்த அன்பால. அப்படிப்பட்டவனுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம அவன் மனச காயப்படுத்திட்டு இங்கிருந்து போன நீ இந்த வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம்.
இது அவன் எடுத்த முடிவு. ராஜேஷ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன இங்க இருந்து அனுப்பிடாதீங்க. நான் என்ன எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. எனக்கு உங்க கூட வாழ்ந்தா போதும். என்ன தூக்கி போட்டுறாதீங்க ராஜேஷ். எந்திரடி, எந்திரின்னு சொல்றல. போதும் உன் நடிப்பெல்லாம். போய் இங்க இருந்து. இங்க பாருங்க, ஒழுங்கா இவ்வளவு கூட்டிட்டு கிளம்புங்க. இங்க பாருடி, நீ எவ்வளவுதான் அழுது கெஞ்சினாலும் என் மனசு மாற போறதில்ல. உனக்காக நான் நிறைய பொறுத்துக்கிட்டேன்டி. இதுக்கப்புறம் முடியாது. போடி. ராஜேஷ், நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், கேவலப்படுத்தியிருக்கேன். என் கழுத்துல நீங்க கட்டின தாலியை கூட தூக்கி எரிஞ்சிட்டு போனவனா. அந்த தாலியோட புனிதத்தை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். ஆனா இப்ப ஒரு பிச்சைக்காரி மாதிரி நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அந்த தாலி எனக்கு திரும்ப கொடுங்க. உங்க மனசுல என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அன்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அந்த தாலிய நீங்களே உங்க கையால என் கழுத்துல கட்டுங்க. கண்டிப்பா அதுல அவன் மயங்கிருவான். நீ நினைச்சது நடக்காது கௌரி. உன் நடிப்பை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். அப்பா, இவ நம்ம வீட்டுக்கு வேணுமாப்பா? நீ நினைக்கிறத தாண்டா நானும் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு எதுக்காகடா இனி இவ வேற எங்கேயாவது போய் தொலையிட்டோம். இப்போதைக்கு உன் கூட இருந்துகிட்டு நாளைக்கு திரும்பவும் அவனை தேடி போறதுக்கு தானே. இனி அது நடக்காது. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான்ல, அதான் நமக்கு நல்லது. கேட்டியா? இதான் எங்களோட முடிவு. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீ இல்ல. ராஜேஷ் மாமா, இங்க பாருங்க மாமா, நாங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அக்காவை அனுப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அங்கிள், நாங்க ஏன் வந்து பேசுறோம்னா எங்க அம்மா இல்லாததுனால தான். ராஜேஷ் மாமா, நீங்க உங்க மனசுல எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கீங்கல்ல, தங்கச்சிங்களுக்கான இடம். அந்த தங்கச்சி மாதிரி நான் உங்ககிட்ட உரிமையா கேக்குறேன். எங்க அக்காவுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அங்கிள், என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. முழுகிற நிலைமையில இருக்கு எங்க வீடு. அதுல இருந்து ஒருத்தராவது தப்பிக்கிட்டுமே. அவளுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க மறுபடியும் கொடுக்கலாம்ல? இங்க பாருமா, உங்ககிட்ட நான் என்னம்மா சொல்றது? உங்க அம்மாவோட ஸ்தானத்துல உன்னதமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். காயத்ரி, நீ சொன்னது சரிதான். என் மனசுல கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரிதான் உன்னையும் காவியாவையும் வச்சிருக்கேன். அதுல மாற்றமே இல்லை. அதனால நீ சொல்றதை கேட்காம என்னால இருக்க முடியாது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன்ப்பா.
கௌரி, உன் தங்கச்சி காயத்ரி சொன்னதுனால இது நான் உனக்கு போடுற பிச்சையா நினைச்சுக்கோ. என் வீட்டுல நான் சொல்றத கேட்டு எனக்கு மனைவியா வாழ முடியும்னா மட்டும் நீ இங்க இருக்கலாம். உனக்கு சம்மதமா? சம்மதமான்னு கேட்டேன். சம்மதம் தான். அப்படின்னா காயத்ரி, நீ அந்த விளக்கேத்தி கொண்டு வாமா. விளக்கெல்லாம் அப்புறமா ஏத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இவ உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்பா. டேய், இனி அதெல்லாம் வேணாண்டா. அவ ஒழுங்கா இருந்தா அதுவே போதும். அப்படின்னா நாம இப்ப விளக்கு ஏத்தலாம். என்ன சார்? அப்புறம் என்ன, விளக்கு ஏத்த வேண்டியதுதான் இல்லமா? இந்தப்பா காஃபி. சுபாஷினி எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சது நந்தா? இல்லம்மா, எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நந்தா, ஆமா, கன்னத்துல என்ன காயம்? ஐயோ, உதட்லயும் அடிபட்டிருக்கே. என்ன ஆச்சுடா? என்ன நடந்துச்சு? யாராவது ஒன்னு அடிச்சாங்களா? இல்லம்மா. அப்புறம் என்னாச்சுடா? முகமெல்லாம் காயமா இருக்கே. அது வந்துமா, நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக் இடிச்சிருச்சுமா. கடவுளே. அப்புறம் திடீர்னு ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். அடிபட்டுருச்சு. ஆனா நந்தா, பைக்ல வந்தவருக்கு என்னாச்சு? அவரும் விழுந்துட்டாரு. சின்னதா அடிபட்டிருக்குமா. அப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா நந்தா? இல்லம்மா, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லையே. இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. மா, என்னம்மா நீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? பெத்த பிள்ளை எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் ஒரு தாய்க்கு பிள்ளை என்னைக்குமே குழந்தை தாண்டா. நந்தா, இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? பேரு பாலு. அவரு வக்கீலம். வந்தவர் என்ன சொன்னாரு? அந்த ஆளு நீ காயத்ரிய விட்டு கொடுக்கணும்னு உன்கிட்ட நான் சொல்லணும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல? எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால இத பத்தி பேச இங்க வர வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். சரியா தான் சொல்லிருக்கீங்க. காயத்ரியோட அம்மா காணாம போனதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குமா? அதுல ஸ்வேதாவோட அப்பா இன்வால்வ் ஆயிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குமா? எதனால? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ஊருக்கு திரும்ப வந்த அன்னைக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. சண்டையும் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? ஏர்போர்ட்ல இருந்து ஆன்டி ஆட்டோல கூட்டிட்டு வந்த சுதாகரன் தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா அங்கிருந்து எங்க போயிருப்பா? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. யாரையோ பார்க்க போறதா சொல்லி அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. அதுவும் அந்த நைட் நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அக்கா, இனிமேலாவது கௌரி அக்கா அங்க நல்லபடியா இருந்தா போதும். பாவம், ராஜேஷ் மாமாவா இருக்கிறதுனாலதான் இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு மறுபடியும் அக்கா கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. கௌரி அக்கா மனசார அழுததான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களா? எனக்கு அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. மாமாவும் அக்காவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி பண்ண ஒரு நாடகம் மாதிரி தெரியுது. அப்படியா? சேச்சே, அதெல்லாம் இருக்காதுரி.
நிஜமாவே அக்கா மாறி இருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொன்னதுனால தானே ராஜேஷ் மாமா அக்காவை ஏத்துக்கிட்டாரு. ஆமா, அதனால என்ன இப்போ? அது அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிளானோட தான் அக்கா அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அது நிச்சயம். நாளைக்கு விடியறதுக்குள்ள உங்களுக்கு அது புரியும். நீ என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எடுத்த முடிவு தப்பாயிடுச்சுன்னு உனக்கு தோணுதா? வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தேன்ப்பா. ஆனா கௌரி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு வேற வழி தெரியலப்பா. அவ தூக்கி போட்ட தாலிய கழுத்துல கட்டுறதுக்காக தான் உன் கால்ல விழுந்தா. இப்ப அவ திமிரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவளை பத்தி அப்படிலாம் முடிவு பண்ண முடியாதுப்பா. எப்ப வேணாலும் தனக்கேத்த மாதிரி மாறிக்கிற பச்சுந்தி பாவ. இப்ப கூட என் மேல இருக்கிற பாசத்துல அவ திரும்ப வந்தா மனோவை கண்டுபிடிக்க முடியாம தானே? இவ தேடி போனப்போ மனம் கிடைச்சிருந்தா அவ இப்படி திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாளா? கண்டிப்பா வந்திருக்க மாட்டா. ராஜேஷ், இது இப்ப உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. இனிமேதான் நீ அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அவ உன்னை நல்லா நேசிக்கிற மாதிரி நடிச்சா, ஆனா அதுல உண்மை இல்லைன்னு தெரியும். கல்யாணமாகி ஒரு நாள் கூட அவ உன்கிட்ட உண்மையான மனைவியா இருந்ததில்ல. ஆனா இனிமேல் அப்படி விட்டுறக்கூடாது. இனிமே அவ எல்லா விதத்திலையும் உன் கூட ஒரு உண்மையான மனைவியா இருக்கணும். சொல்றது புரியுதுல்ல? புரிஞ்சுதுப்பா. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு அப்பாவால பையனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சின்னல இருந்து அவ இந்த வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கணும். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க வேணா பாருங்க, நாளையில இருந்து அவ இந்த வீட்டுல வாழ போறது ஒரு புது கௌரியா தான், என்னோட மனைவியா தான். குட் நைட். குட் நைட். கௌரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? எதுக்கு கீழே இந்த பெட்ஷீட்? படுக்க. கட்டில படுக்க கூடாதா? ராஜேஷ், நான் யார் கூடயும் இனி சண்டை போட விரும்பல. இந்த வீட்ல என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் நான் செய்யறேன். ஆனா இந்த ரூம்ல நம்ம தனித்தனியா தான் இருப்போம். வேற எதுக்கும் என்னை கட்டாயப்படுத்த கூடாது. அப்புறம் எதுக்காக என் கால்ல விழுந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த? இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணாமா? பாதுகாப்பான ஒரு இடம். இந்த நிலைமையில என் புருஷன் வீட்டை தவிர வேற எங்க எனக்கு இடம் கிடைக்கும்? அதாவது இந்த புருஷங்கிறத ஒரு மதிப்புக்காக நான் சொன்னேன். ஆனா நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டது சும்மா பேருக்காக இல்ல, என் மனைவியா இன்னில இருந்து வாழ்றதுக்காக தான், எல்லா விதத்திலையும். அது நடக்காது. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ திரும்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்த? அது என் மாமா சொல்லி கொடுத்த ஒரு ஐடியா. ராஜேஷ், 2 நாளுக்குள்ள அந்த வீட்டையும் இடத்தையும் பேங்க் ஜப்தி பண்ணிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவங்க ஜப்தி பண்ணும்போது எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். அதை தவிர நான் திருந்திலாம் ஒன்னும் உங்க கால்ல வந்து விழல. அப்போ உன் தங்கச்சிக்கு 2 பேரும் எங்க போவாங்க? அதுங்க எங்கேயாவது போகட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. இப்போ நான் சொல்ல போறத நீ கேளு. இனிமே என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சொல்றேன். காயத்ரி சொன்னதுனால மட்டும்தான் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். அது எனக்கு தெரியும். ஆனா அதோட சேர்த்து நான் என் மனசுக்குள்ள இன்னொரு முடிவு எடுத்தேன். முடிவா? என்ன முடிவு? என்னையில இருந்து நீ இந்த வீட்டுல தங்குறதா இருந்தா அது எல்லா விதத்திலயும் எனக்கு மனைவியா இருந்தா மட்டும்தான். வெளியில வச்சு உனக்கு திரும்ப தாலி கட்டும் போதே நான் அதை முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒழுங்கா கட்டில படுடி. இல்ல, உங்களோட எந்த ஆசையும் நடக்காது. நடக்காதா? மரியாதையா கட்டில படுறி. என்னையே அடிச்சிட்டல.
சொன்னதை கேட்கலன்னா கொன்னு போட்டு வேணாம். முடியாது. முடியாதா? ஏய் உன்னை படுக்க சொன்னல. இங்க பாரு, உன்னை காதலிச்சதுக்காக வாழ்க்கை பூரா கஷ்டப்பட என்னால முடியாது. சத்தம் வெளியே கேட்க கூடாது. பரவாயில்ல, நான் சொன்னதை கேட்டுட்டீங்க. புருஷனோட உரிமை என்னன்னு இன்னில இருந்து உனக்கு தெரியும். ஒழுங்கா படுறி. தள்ளி படுறி. நானும் இங்கதான் படுக்கணும். இனிமே இந்த வீட்டுக்குள்ள என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ வாழ்வ. நான் லைட் ஆஃப் பண்ண போறேன். கூடாது. இனிமே லேட் பண்ணவே கூடாது. சீக்கிரமாவே வீட ஜப்தி பண்ணணும். என்ன அசிங்கப்படுத்திட்டால, தண்டனை கடிச்சே ஆகணும். ஸ்வேதா, எதுக்காக நீ இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? ஒரு விதத்துல பார்த்தா நந்தா இங்கிருந்து போனது நாம அவர்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுனால தான். என்னை விட அதிகமா நீங்க 2 பேரும் தான் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தினீங்க. அது சரி, நீ இப்போ அவன் பக்கம் சாஞ்சிட்டியா? நான் யார் பக்கமும் இல்ல. ஆனா நந்தா இவளுக்கு கிடைக்கணும்னா பிடிவாதத்தை விடணும் தான் சொல்றேன். காயத்ரியோட வீட ஜப்தி பண்றதுக்கு காரணம் நீங்க தான் தெரிஞ்சா நந்தா திரும்பவும் பிரச்சனை பண்ணுவான்ல. உனக்கு அவன் திரும்ப கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னோட இந்த நடிப்பை விட்டுரு. அன்பு நாளெல்லாம் இல்லல்ல. நீ ஐஏஎஸோட மனைவி ஆகணும்னு தானே நீ அவன் திரும்ப வேணும்னு அடம் பிடிக்கிற. அதுக்கு இது இல்ல வழி. நான் என்னதான் பண்ணணும் நீ சொல்ற? அன்பா இருக்கணும். கட்டின புருஷன் மேல உண்மையான அன்போட இருக்கணும். அந்த அன்பு புரியும் போது அவன் தானா திரும்ப வருவான். அதுவும் இல்லாம காயத்ரியோட வீட ஜப்தி பண்ணணுங்கிற உங்க ஐடியாவால நீ நினைச்சது என்னைக்கும் நடக்காது. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என் விஷயத்தை எங்க அப்பா பாத்துப்பாரு. எனக்காக இல்ல, எனக்கு துரோகம் பண்றவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. போதும் போதும் உன் அட்வைஸ் எல்லாம். இனிமேல் என்ன பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அப்படின்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணதுனாலதான் உங்க பொண்ணு இப்ப இந்த நிலைமையில இருக்கா. வர பிரச்சனையெல்லாம் நீங்களே அனுபவிங்க. உண்மையிலே இவங்க என்னோட அம்மா தானேப்பா? அவ சொன்னது எதையும் நீ பெருசா எடுத்துக்காதுமா. நாம முடிவு பண்ண மாதிரியே எல்லாத்தையும் இந்த டாடி நடத்தி காட்டுறமா. எனக்கு அது போதும் டாடி. ஆனா அவ சொன்னதுல ஒரு விஷயத்த நாம யோசிக்கணும். நந்தா கிட்ட நாம நடந்துக்கிற விதத்தை நிச்சயமா நாம மாத்தி தான் ஆகணும். சீக்கிரமாவே கவுன்சிலிங்லாம் வரும். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் நாம ரெடி பண்ணி ஆகணும். ஐஏஎஸ் ஆயிடுங்கிற திமிர்ல தானே இருக்காம. திமிர் இல்லப்பா, அது தன்னம்பிக்கையா. அவரு ஐஏஎஸ் ஆயிடுவாரு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க சொன்னதை கேட்டதும் நான் டிவோர்ஸ் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். படிக்கிற விஷயத்துல அவரை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. நாம ஒண்ணு பண்ணலாம். இனிமேல் நாம ட்ராக்கை கொஞ்சம் மாத்தி தான் பார்ப்போமே. நந்தாவுக்கு எல்லாமே அவங்க அம்மா தானே. ஆமா, அம்மா சொல்றத மட்டும்தானே அவன் கேட்பான். அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கலாம். திரும்பவும் அவன் உன்னை ஏத்துக்கணும்னு சொல்லி. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். நாம இந்த வீட்ல அவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்திருக்கோம். அதை மறந்துடாதீங்க.
இங்க பாருமா, அவங்க ரொம்ப பாவம். அவங்கள நம்ப வைக்க உன்னால ஈஸியா முடியும். ஏமா, அதுக்கான திறமை உங்ககிட்ட இல்லையா என்ன? எனக்கு டாடி. ஸ்வேதா, என்ன திரும்பவும் என்ன குறை சொல்ல வந்துட்டீங்களா? ஒரு சில உண்மையெல்லாம் கேட்கும்போது உன்னை குறை சொல்ற மாதிரி தோணுதுன்னா உன் மேல தப்பு இருக்குன்னு உனக்கு தோன்றதுனால தான். இருந்தாலும் நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன அட்வைஸ் பண்ணி ஏதாவது திருத்த போறீங்களா? உன் கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து நிறைய விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நந்தா விஷயத்துல நீ தோத்துடக்கூடாது. நீ ஒரு பொண்ணு, அவரோட மனைவி, அது ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அதெல்லாம் மறந்துடுறதுக்கு. ஆமா, நீங்க இப்ப என்ன சொல்ல இங்க வந்தீங்க? அதை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருமா, நந்தாவுக்கு முன்னாடி இனிமே நீ நடிக்க கூடாது. அவரை நீ உண்மையா நேசிக்கணும். நந்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பையம்மா, அதனாலதான் நான் சொல்றேன். அவரை விட ஒரு அன்பான புருஷன் இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்க மாட்டாரு. அதுக்காக நான் என்ன அவர் காலில் விழணுமா என்னை ஏத்துக்கோங்கன்னு? அதெல்லாம் வேணாம். நீ நந்தா வீட்ல போய் இருக்கலாம்ல. அவர் கேக்குறதும் அது மட்டும் தானே. எனக்கு விருப்பம் இல்ல அந்த அம்மா கூட போய் தங்குறதுக்கு. அதுக்கு எதுக்கு நீ அவங்கள பாக்குற? உனக்கு நந்தாவோட வாழ்ந்தா போதும்ல. அம்மா, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்க அட்வைஸ கேட்டு எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ்மா. எதையும் இழக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனா திரும்ப கிடைக்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் அது நடக்காது. நீ என்னைக்கும் அத ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன வெறுத்துறாதீங்க. எந்திரிமா. அத்தை, உங்களையும் நந்தாவையும் நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாடி வந்து நிக்க கூட தகுதி இல்லாதவளா ஆயிட்டேன் அத்தை. யோசிக்காம தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து அழுது என்ன பிரயோஜனம்? எதுக்காகவும் இல்ல, என் மனசோட நிம்மதிக்காக தான். என்ன விஷயமா வந்திருக்க? திரும்பவும் என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தானே? அவ வேண்டான்னு முடிவு பண்ணதுனால இந்த வீட்டுக்கும் எனக்கும் நீ தேவையில்லை. அப்படி சொல்லாதீங்க அத்தை. என் அப்பாவோட சொத்தை வச்சு நான் ரொம்ப திமிரா நடந்துகிட்டேன். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. நந்தாவும் நீங்களும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல அத்தை. இப்ப எனக்கு யாருமே இல்லை. அப்படின்னா உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க? அவங்கள நீ விட்டுட்டியா இல்ல அவங்க ஒன்ன விட்டுட்டாங்களா? அவங்கள அங்கதான் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் கட்டின புருஷ மாதிரி வராதல்ல அத்தை. இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவரோட மதிப்பு புரியுது. என் நந்தா எங்க அத்தை? நான் அவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கணும். அவன் இங்க இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனது யாரு? உன்னோட அப்பாவும் அம்மாவும் தானே? இல்ல அத்தை, நானா விருப்பப்பட்டு தான் இங்க வந்தேன். அத்தை,
நீங்க தான் உதவி செய்யணும். எதுவுமே இல்லாதனா உனக்கு என்ன செய்யணுங்கிற? அத்தை, நந்தாவுக்கு ஒரு நல்ல மனைவியா நான் இருப்பேன் அத்தை. எனக்கு என்னோட புருஷன் திரும்ப வேணும். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அத்தை. உனக்கு உதவி செய்ய நான் தயாரா இல்ல. மரியாதை போயிடும்னு தான் நானும் என் பையனும் உன்னோட வீட்டுல இருந்தோம். அது உங்க அப்பா கிட்ட இருக்கிற பணத்து மேல உள்ள ஆசையினால இல்ல. என் பையனை உனக்கு கட்டி வச்சுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா நீயும் உன் குடும்பமும் எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க? இந்த ஜென்மத்துல அவன் அதையெல்லாம் மறக்க மாட்டான். அதனாலதான் அவன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் உன்னை வேண்டான்னு நினைச்சதும். நீங்க சொன்னதுல நிஜம்தான் அத்தை. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்? நந்தா கால்ல கூட விழற. அவன் உன்னை கால்ல போட்டு மிதிப்பான். மிதிக்கட்டும், அதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவரு காலடியில ஒரு வேலைக்காரி மாதிரி கூட நான் வாழறேன். ஆனா என்னால நந்தா இல்லாம வாழ முடியாத அத்தை. நீங்க சொன்னா அவரு நிச்சயம் கேட்பாரு. கேட்பான், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருந்து போற வழிய பாரு. அத்தை, என் நந்தாவோட நீங்க என்ன சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுக்காம நான் இங்க இருந்து போகிறதா இல்ல. என்ன கை விட்டுடாதீங்க அத்தை. நானும் ஒரு பொண்ணுதான், உங்க மருமக. இதுவே நீங்க பெத்த பொண்ணா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருக்க மாட்டீங்களா? இல்ல, அவன் உன்னை வேண்டான்னு முடிவு எடுத்துட்டான். இத பத்தி நீ அவங்கிட்ட பேசுறது தான் நல்லது. அவன் உன்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அவனோட முடிவு. அத்தை, நான் மனசாரதான் அத்தை பேசிட்டு இருக்கேன். நீங்க நந்தா கிட்ட சொல்லி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும் அத்தை. அவர் இல்லாம வாழறதுக்கு பேசாம நான் செத்து போயிடலாம். அதுக்காக நான் டிவோர்ஸ் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லணும். நந்தா வரதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன் என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறமும் அவர் என்ன வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லாத. நாளைக்குள்ள காசை கட்டலன்னா வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் ஜப்தி வரும்னு எதிர்பார்க்கல. 22 லட்சம் ரூபாய்க்கு இப்போ பயங்கர திமிரா சுத்திட்டு இருந்த. எல்லாத்துக்கும் உதவி பண்ண ஆள் இருக்குன்னா இதுக்கும் உதவி பண்ணுங்களேன். இத பாரு, எரியிற தீல எண்ணெய் ஊத்தாத. அந்த வீட்டுல உனக்கு பங்கு இருக்குல்ல. என்னோட வீடு இப்ப இதுதான். அது தெரிஞ்சதுனால தானே நான் முன்னாடியே இங்க வந்துட்டேன். நம்மளனா பிரசன்ன மாமா கிட்ட கேட்டு பாருங்க. 22 லட்சம் ரூபாய் பணம் புரட்டுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் இல்லையாப்பா? உனக்கு என்ன பைத்தியமா? அவளை என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கா. அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து போடி.
சரி நான் போறேன். பணத்தை கட்டுங்க பார்க்கலாம். ஏய், அங்கிள், நாங்க இப்ப என்ன பண்றது? நாங்க எங்க போவோம்? கவலைப்படாதம்மா, நாம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். நான் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நீனா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.